முடிச்சிட்டு ஜாப்க்கு எவ்வளவு ஜனங்க போவீங்க? ஜாப் முக்கியமான for every student முக்கியமான கொஞ்சம் பாயிண்ட் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. First, the most important point is explore your passion. உங்களுடைய கெரியருக்கு என்ன பேஷன் இருக்கு? டாக்டர் ஆகணும்னா you must have passion to cure the people. அந்த மாதிரி உங்க பேஷன் என்ன இருக்கு அதை நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். உங்க பேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க கெரியர் அந்த பேஷன் பிரகாரம் நீங்க அலைன் பண்ணலாம். அந்த கெரியர் அப்பதான் உங்களுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கும். நீங்க உங்க பேஷன் இல்லாம ஜாப்க்கு போவீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. So you must understand your passion and அந்த passion பிரகாரம் நீங்க career choose பண்ணணும். இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் continuous learning. இந்த learning வந்து இந்த ஸ்கூல் வரைக்கும் or காலேஜ் வரைக்கும் ஸ்டாப் ஆகாது. Even at the age of 60, 70, 80, every day we are learning new things. Learning எப்ப ஸ்டாப் ஆகும்? you stop progress. So learning has to be continuous. இன்ன ஃப்ரீ டைம் கிடைக்கிறது ஏதாவது புதுசா கத்துக்கணும். Only then your career will be very good. இப்ப டெய்லி டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. நம்ம challenges in business, challenges in profession, career. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அமெரிக்கா போறாங்க. 10 வருஷம் முன்னால போற இன்ஜினியர் and இன்னைக்கு போற இன்ஜினியர்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி புது டெக்னாலஜி வந்துட்டே இருக்கு. 10 வருஷம் முன்னால கத்துக்கின சப்ஜெக்ட் இப்போ வேலிடே இல்லை. சோ நீங்க கூட continuous improvement, continuous learning அடாப்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஆன்லைன் கோர்சஸ் நிறையவே இருக்கு. Even MBA can be learned from online. So நீங்க அது ஆன்லைன் கோர்சஸ் கண்டிப்பா உங்க ஃப்ரீ டைம்ல உங்க பேஷன் பிரகாரம் நீங்க ஆன்லைன் கோர்சஸ் அடாப்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஜாப்க்கு போறீங்கன்னா அந்த ஜாப்ல கூட நிறைய ஸ்கில் பார்க்கறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தெரியுமா, கொஞ்சம் அக்கவுண்ட்ஸ் பத்தி தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இல்ல, ஜாப்ல கூட நிறைய ஸ்கில்ஸ் கேக்குறாங்க. இப்போ என்டர்பிரைனர் ஆகணும், நிறைய பேர் என்டர்பிரைனர் ஆகணும் பார்க்கறாங்க. முதல் என்ன குவாலிட்டி இருக்கு என்டர்பிரைனர்ல? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்க ஒரு என்டர்பிரைனர் ஆகணும்னா உங்க மேல நம்பி இருக்கணும். பரவாயில்லை நான் பண்ண முடியும், அந்த ரிஸ்க் அப்பிடைட் இருக்கணும் நம்மளுக்கு. இது எல்லாம் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் இது பண்றதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் கியூரியாசிட்டி. யூ ஹேவ் டு எம்ப்ரேஸ் கியூரியாசிட்டி. உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் பார்க்கும்போது ஏன் இப்படி, என்ன காரணம், why, அந்த question why வரணும். உங்க curiosity to learn, to understand இது ஏன் இப்படி நடக்குது, what is the reason, அந்த curiosity வந்தாதான் நீங்க புது அதுக்கு ரிப்ளை கிடைக்கும், புதுசா learning உள்ள வரும். So you have to embrace curiosity. ரெண்டாவது effective communication. இன்னைக்கு ஏதாவது any product you want to sell, நம்ம ஒரு அமேசான் மூலமா விக்கிறோம் or வேற ஏதோ ரீட்டைல் ஷாப் மூலமா விக்கிறோம், அந்த கம்யூனிகேஷன்
இருக்கு. அந்த கம்யூனிகேஷன் இருந்தாதான் you will be able to reach your customer. அடுத்த குவாலிட்டி, எதுவுமே காரியம் பண்ணும்போது ஃபெயிலியர் வரும். ஆனா ஃபெயிலியர்ல இருந்து பயந்து கூடாது. ஒரு ஃபெயிலியர்ல கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னும் நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஒரு ஃபெயிலியர்ல இன்னும் லேர்ன் பண்ண முடியும். அதுதான் முக்கியம். நம்ம வேர்ல்ட்ல who is the biggest scientist? மேக்ஸிமம் இன்வென்ஷன் பண்ண சயின்டிஸ்ட் யார்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணார். ஆனா one invention பண்ற முன்னால 1000 times failure ஆயிருக்கார். அந்த 1000 times ஃபெயிலியர்ல கூட பயப்படாம, சரி இந்த ஃபெயிலியர் என்ன காரணம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன காரணம், அதுல இருந்து என்ன நம்ம லேர்ன் பண்றோம், அந்த லேர்ன் பண்ணிட்டு திருப்பி ட்ரை பண்றோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் failed thousands of times before making the invention. இப்ப நீங்க ஒரு கெரியர் ஒரு பிசினஸ் க்கு வருவீங்க, ஒன் டைம் ஃபெயில் ஆயிடுச்சு, நம்மனால முடியாது, நான் க்ளோஸ் பண்ணிட்டு போறேன், அப்ப நீங்க கண்டிப்பா மேல வர முடியாது. ஃபெயிலியர் கண்டிப்பா வருவோம். அந்த ஃபெயிலியர்ல இருந்து நம்ம இன்னும் லேர்ன் பண்ண முடியும். லேர்ன் பண்ணிட்டு இன்னும் கரெக்ட் பண்ண முடியும். கரெக்ட் பண்ணிட்டு எப்படி ப்ரோக்ரஸ் பண்ண முடியும், அப்பதான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். ரெண்டாவது முக்கியம் இஸ் நெட்வொர்க்கிங். இப்ப எப்பவுமே நீங்க ஒரு நியூ என்டர்பிரைஸ் வருதுன்னா நீங்க என்ன பாக்குறீங்க, 4-5 பேர் சேர்த்து ஒரு பிசினஸ் பண்றாங்க, ஒரு நெட்வொர்க்கிங் பண்றாங்க. ஏன்னா எல்லார்கிட்ட எல்லா ஸ்கில்ஸ் இல்ல. ஒன் பர்சன் மார்க்கெட்டிங்ல நல்லா இருக்கிறான், ஒன் அக்கவுண்ட்ஸ்ல நல்லா இருக்கிறான், ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஐடியால நல்லா இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் பண்ணுவீங்கன்னா group together you can do some project forward.